Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து இறால் பிரியாணி. இறால் பிரியாணிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இறால் பிரியாணிக்கு நான் 400 கிராம் இறால் எடுத்திருக்கேன். இந்த இறால் உள்ள கருப்பு கலர்ல நரம்பு மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு எலுமிச்சம்பழம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி வந்து 750 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன். 200 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். 200 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். நான் 70 கிராம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை வந்து 3 எடுத்திருக்கேன். கிராம்பு வந்து ஒரு 7 எடுத்திருக்கேன். ஏலக்காய் 4 எடுத்திருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ 1 எடுத்திருக்கேன். 3 பட்டை எடுத்திருக்கேன். நான் 60 ml வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் 100 ml கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். கார மிளகாய் தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 கைப்பிடி வந்து புதினா, 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம குக்கர்ல இறால் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. இப்போ நம்ம முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பட்டை. இதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா பொன்னிறமா வதக்கணும். நல்லா இந்த எண்ணெயில நல்லா சுருள வதக்கணும். அப்பதான் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் தரும். இப்ப பாருங்க வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குன்னு பாருங்க. நல்லா சுருள வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிரியாணி. இப்ப நம்ம கடையிலாம் பாத்தீங்கன்னா வந்து பிரியாணி வாங்கக்குள்ள வெங்காயம் ஒரு வெங்காயம் கூட தெரியாது. அவங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்குவாங்க. அதனால டேஸ்டும் நல்லா கூடும் பிரியாணிக்கு. நம்ம வீட்டில் செய்யறப்ப வந்து என்ன செய்வோம்னா நம்ம கொஞ்சம் ஒரு அளவு வதக்கி விட்டுடுவோம். அந்த மாதிரி நம்ம வதக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா சுருளை வதக்கணும். நம்ம எல்லா வெங்காயமும் பாருங்க ஒரே ஈவனான கலர்ல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கிறதுனால அந்த பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்ப அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா அடி பிடிக்கும். அதனால வந்து நம்ம தொடர்ந்து கைவிடாத கலக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த வதக்கிட்டு இதுல இருக்க பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயிலே. இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா வந்து வதக்கிட்டோம். அதுல இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து கார மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதக்கி குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்க்க போறோம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துட்டோம். இப்போ புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒண்ணா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா சேர்த்து நல்லா குழைய வதக்கணும். தக்காளி ஃபுல்லா நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் நல்லா வந்து வேகும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இறாலை சேர்த்துக்கலாம்.
நம்ம இறால வதக்க வதக்க அதுல இருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். இப்ப நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்ற விதத்துல நான் அளந்து வச்சிருக்கிறேன். இப்ப நான் அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி இப்போ வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கொதி வந்த பிறகு நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரமும் உப்பும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிப்போம். உப்பு கரெக்டா இருக்கு. காரம் மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாம வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து காரத்தூள் சேர்த்திருந்தோம். இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இதுல மொத்தமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் அரிசி ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கரெக்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா இதை வந்து கிண்டி விடலாம். தண்ணி நல்லா வந்து இழுத்துக்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு நம்ம சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வச்சு நிறுத்திடலாம். நம்ம வந்து இடையில அப்பப்போ வந்து நம்ம கிண்டி விடணும். பொறுமையாக தான் கிண்டணும். ஏன்னா வந்து அரிசி வந்து உடஞ்சிக்கும். அதனால நம்ம ஸ்லோவாக வந்து கிண்டி விடுவோம். இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டதுக்கு அப்புறம் நல்லா வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் குறைச்சிடணும். தண்ணி கொஞ்சம் சுண்டக்குள்ள நம்ம தீயை வந்து குறைச்சிடணும். இப்போ நான் லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணி வந்து இப்போ இறுக ஆரம்பிக்கும். இதை பாருங்க, தண்ணி ஃபுல்லா வந்து கொஞ்சம் சுண்டிடுச்சு. நம்ம இப்படி லைட்டா இப்படி குத்தி பார்த்தாலே தெரியும். ஃபுல்லா விட்டு கிளற வேணாம். இப்படி பார்த்தாலே தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ தண்ணி வந்து நல்லா இழுத்துக்குச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்குச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேமில் விசில் போட்டு 10 நிமிஷம் வைப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம விசில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணதுலேருந்து 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி வந்திருக்கு இறால் பிரியாணின்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் இதை கிண்டி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ அருமையாக பொல பொலன்னு வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை ஒரு இலையில டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பாருங்க, நல்லா வந்திருக்கு. நம்ம இதை அப்படியே ஒரு இலையில டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. சுவையான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷா வெங்காய பச்சடி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தவா சிக்கன் வச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.